செய்தேனோ அம்மா, என்ன தவம் செய்தேனோ உன்னை காண, எத்தனை தவம் இருந்து முத்தமி உன்னை நினைந்து. நன்னிலத்தை சேர்ந்த அந்த சக்தியின் மகன் 2015 சென்னையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தவர். படிப்பில் நாட்டமில்லாமல் விடுதிக்கும் செல்ல மறுக்க பெற்றோர் வலியுறுத்தி கல்லூரிக்கு அனுப்பி வைக்க அங்கு செல்லாமல் கைபேசியை அணைத்துவிட்டு திருச்சிக்கு சென்று மறைவாக இருந்து கொள்ள பெற்றோர் தவித்து தேட அம்மாவின் பக்தையான அவரது அம்மா திருவாரூர் சக்திபீடத்தில் வந்து வேண்ட பையனிடமிருந்து அழைப்பு சக்திபீட எல்லைக்குள்ளேயே வர சமாதானமாக பேசி வீட்டிற்கு வரவழைத்து பின்னர் அம்மாவிடம் பாத பூஜைக்கு மேல்மருவத்திற்கு அழைத்து வந்த தன் தாயிடம், நீ கும்பிடுறதோடு நிறுத்திக்காம என்னையும் அவர் காலில் விழ சொல்லாத என்று முரண்டு பிடித்தபடியே வந்த அந்த சக்தியின் மகன் அருட்கூடத்துள் சென்றவுடன் அவருக்கு முன்பு ஓடிப்போய் அம்மாவின் பாதத்தில் விழுந்து கும்பிட அதிசயித்து நின்ற அந்த சக்தியை பார்த்து, அம்மாவோ, உன் பிள்ளைக்காக இனி கவலைப்படாத, இவனை நான் பார்த்துக்கிறேன், இனி நல்லா படிப்பான், எங்கே விருப்பப்படுறானோ அங்கே படிக்க வை என்று ஆசி வழங்கியபடியே அவரது மகனை வீட்டிலிருந்தே சென்று படிக்கும்படியே நாகப்பட்டினம் கல்லூரியில் நல்ல முறையில் பிஇ படித்து பின் எம்இயும் படித்து இன்று நல்ல நிறுவனத்தில் கை நிறைய சம்பாதிக்கிறார் என்றால் இது போன்ற பல்வேறு தனிப்பட்ட அனுபவங்களால் பெண்களும் இளைஞர்களும் பெருமளவில் கொண்டாடி கும்பிடும் இறைவராய் திகழும் பங்காரம்மா என்ன சாதாரணமா? என்னையும் படைத்து சிவந்த கரத்துடன் இயற்கையின் படைப்பினில் அதிசயம் புரிபவளே, என்ன